இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் 50 சென்டிமீட்டர் அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த மாவட்டத்தில் அதீத கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கறத பார்க்க போறோம். 50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். 30 50 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாக போகுது. நிறைய மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட போகுது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்க மாவட்ட வாரியா சொல்லுங்க. அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் அதீத கனமழை கிடைக்கும், எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை, எந்தெந்த மாவட்டத்துல கனமழைங்கிறது நீங்க தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இந்த வானிலை இருக்கையில உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம தெளிவுபடுத்தி உங்களுக்கு நம்ம காண்பிக்க போகிறோம். ஆனால் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயாச்சும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா புயல்லாம் அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா எங்க மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா இப்பவே பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிறகு புயலாக மாறவும் வாய்ப்பு. அதனால எப்பயுமே நமக்கு வந்து எடுத்த உடனே புயலாக வரப்போறது கிடையாது. முதல்ல ஒரு தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலம், அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், கடைசியாக தான் புயல் சின்னமாக மாறும். அப்படிதான் நம்மளும் இந்த சென்னியார் புயலை நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். முதற்கட்டமாக ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி இலங்கையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மேகக்கூட்டங்கள் இலங்கையை விட்டு கடல் பகுதிகளுக்கு அந்த மேகக்கூட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மாறிய பிறகு வடக்கு திசை புயலா மாறின அடுத்த நொடியே நமக்கு வடக்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு முதல்ல மாற்றுறது தான் அந்த நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்லாம் முதல்ல அந்த பகுதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிக்கும். சரி, அதீத கனமழை எங்கெல்லாம் பதிவாக போகுது? ஒரு 30 சென்டிமீட்டர், 35 அல்லது 40 சென்டிமீட்டர் வரைக்கும் எங்க வந்து மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டிருக்கிறோம். பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. முதலாவதாக நீங்க தேதிகள் குறிச்சுக்கோங்க. நவம்பர் 28 மற்றும் 29 இந்த 2 நாள்ல அதீத கனமழை, அதாவது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக மழை பொழிவு வரப்போகிற மாவட்டங்கள், ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. இந்த மாவட்டத்துல தான் நமக்கு வந்து அதீத மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது. அதே மாதிரி அதி கனமழை நமக்கு வந்து 20 சென்டிமீட்டர்ல இருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகக்கூடிய அதி கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம். நவம்பர் 29ங்க தேதி குறிச்சுக்கோங்க. நவம்பர் 29 புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு இங்க வந்து நவம்பர் 29ல அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். அடுத்ததாக, ஏன்னா நம்ம மாவட்டத்தினுடைய ஊர் பேர் சொல்லன்னு வருத்தப்படாதீங்க. மாவட்டத்தினுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு கடந்து போறோம். ஏன்னா நிறைய பேர் நீங்க மாவட்டத்தின் பேரை சொல்றீங்க, ஆனா அங்க பெய்யக்கூடிய ஊர் பேரும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நமக்கு வந்து மாவட்டம் முழுவதுமாவே தான் மழை வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமா வந்து இப்போ அரியலூர் மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னா ஜெயங்கொண்டம் சொல்லலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நமக்கு வந்து கனமழை வந்து தீவிரமடையும். அதனால புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு எல்லா இடங்கள் அந்த பகுதிகள் முழுவதுமாகவே தான் கனமழை கிடைக்குமே தவிர இது வந்து நமக்கு கோடை காலம் கிடையாது. பகுதியா இது ஒரு சில இடத்துல மட்டும் மழை வந்துட்டு சில இடத்துல மழை பெய்யாம போறதுக்கு இது கோடை காலம் கிடையாது. வடகிழக்கு பருவமழை வந்துச்சு அப்படின்னா மொத்தமா தான் நமக்கு வந்து பதிவாகிட்டு போகும். அதே மாதிரி மாவட்டத்துல எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்கு. எந்த இடங்களும் நமக்கு வந்து தப்பிக்க முடியாது. அடுத்ததாக மிக கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கறத பார்க்கலாம். நவம்பர் 29 30 எதுக்காக நம்ம தேதிகளோட சொல்றோம் அப்படின்னா, மழை வரப்போகுதுன்னு சொன்னாலே எங்க ப்ரோ மழை வருதுன்னு சொன்னீங்க ஆனா ஒரு மழையும் காணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் மட்டும் சேர்த்து பண்றோம். அதனால சொல்லக்கூடிய தேதிகள் நீங்க கவனமா கவனிச்சாலே போதும். நவம்பர் 29 மற்றும் 30 இந்த 2 தேதியிலையும் எங்கெங்கெல்லாம் நமக்கு அதிக மழை வாய்ப்பு இருக்கு, மிக கனமழை எங்க பதிவாகும்னு பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டம், நாமக்கல், கரூர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகும். நவம்பர் 29 30 வரைக்கும் பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்கள்ல ஏன் நம்ம கடைசியாக வச்சிருக்கிறோம் அல்லது கடைசியாக சொல்றோம்னா, கடைசியா சென்னையில முடிய போகுது. இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கடைசியாக
சென்னையில முடிந்து அங்க அதிக மழை பொழிந்து அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு வந்து இந்த தாழ்வு பகுதி முடிய போகிறதுனால கடைசியா நமக்கு சென்னையில தான் வந்து மழை கொட்டி தீர்க்க போகுது. அதனால இப்ப சொல்ற மாவட்டங்கள், இந்த மிக கனமழை சொல்றோம் இல்லையா, இந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து கடைசியாக இந்த இடத்துல வந்து மழை முடிஞ்சிடும். உள் மாவட்டத்துல வந்து கடைசியா நமக்கு மழை முடிய வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலும் கனமழையினுடைய தீவிரம், அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கையில 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரப்போறதுனால உங்களுக்கு இதுல மிக கனமழை நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்க, இத்தனை மாவட்டங்கள் சொன்னீங்க. அதீத கனமழை, அதி கனமழை மற்றும் மிக கனமழை பத்தி பேசுனீங்க. ஆனா அறிவிக்கப்படாத நிறைய மாவட்டங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்கள்ல அப்போ மழையே வராது அப்படின்னா, அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள்ல நவம்பர் 28, 29 தேதிகள்ல மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதிக மழை வந்து எதிர்பார்த்துறாதீங்க. ஓரளவு மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் நவம்பர் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். சில இடங்கள்ல கனமழையாகவும், சில இடங்கள்ல ஓரளவுக்கு கனமுதல் மிக கனமழையாகவும் பதிவாகும். அப்ப அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்லாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே மாதிரி விருதுநகர் மாவட்டங்கள், இந்த விருதுநகர், தேனி மாவட்டங்கள், இங்கெல்லாம் நமக்கு வந்து பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும். அதுக்காக இங்க மழை வராம போயிடாது. வடக்கு திசை நோக்கி நகர்ந்தாலும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கதா செய்யும். அடுத்தடுத்து நமக்கு புதிய புயல் சின்னங்கள் உருவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்தமானுக்கு அருகே நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகுது. அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் வந்து உருவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நமக்கு அடுத்த தாழ்வு பகுதிகள் டிசம்பர் மாதத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நவம்பர் மாதத்துல கடைசி புயல் சின்னமா நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்திலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டத்துல பதிவாகும். எப்போ வந்து வடகிழக்கு பருவமழை முடியும் அப்படின்னா, பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வடகிழக்கு பருவமழை வந்து முடிய போகுது. அது வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல கனமழை வந்து கொட்டி தீர்த்துட்டே தான் இருக்கும். பொங்கல் நாட்கள் வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு இப்போ ஜனவரி மாதம், ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நமக்கு எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு மழை பதிவாகணுமோ கண்டிப்பா பதிவாகிடும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வடகிழக்கு பருவமழை நவம்பர்ல வந்து பற்றாக்குறையாக பதிவாயிருக்கு, மழையே வரல அப்படின்னு. நீங்க பாருங்க, நவம்பர் 30 முடியறதுக்குள்ள எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா மாவட்டங்களிலும் போதுமான மழை பொழிவு இருக்கும். சில மாவட்டங்கள்ல கூடுதல் மழை வாய்ப்போட தான் இந்த நவம்பர் முடிக்க போறோமே தவிர குறைவான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பா நவம்பர்ல இருக்காது. கவலைப்படாதீங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 50 மில்லிமீட்டர் தான் மழை வந்தது, சென்டிமீட்டர்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, நீங்க நவம்பர் 30 முடியறதுக்குள்ள நமக்கு போதுமான அளவு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிடும். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள்ல இந்த 28, 29 ஆகிய தேதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழையானது உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.